ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது கடவுள் பக்தியும் நோய் நீங்கும் சக்தியும். இது மருத்துவத்தில் உள்ளது. சோரா பாய்சனை விளக்குவதற்காக நமக்கு உதவியாக இருப்பது கடவுள் பக்தி முக்கியம். இந்த பக்தியினால் இந்த சோரா பாய்சன் எப்படி விலகுகிறது? நாம் நம்முடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளில், குழப்பங்களில், துன்பங்களில், துயரங்களில், ஆழ்மனதில் போட்டு விடுகிறோம். அது ஒரு குப்பை மாதிரி உள்ளே கிடந்து கசங்கி சோரா பாய்சன் என்ற ஒரு பாய்சனை உருவாக்குகிறது. அந்த பாய்சன் இருந்தால் எல்லா நோயும் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வரும். அப்போ அதை நீக்குவதற்கு ஒரு வழி பக்தி. இந்த பக்தி முயற்சிகளில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனால் பக்தியை ஊட்டுபவர்கள் நம் சோரா விஷத்தை எடுப்பதற்காக அந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வருகிறார்கள். அது நம்மிடமிருந்து தான் அந்த பாய்சன் நீங்குகிறது. நாம் வெளிமனதில் மனதை செலுத்தி திரும்ப ஆழ் மனதுக்கு போகிறோம். ஆழ் மனது வேலை செய்யும் பொழுது தான் அவர்கள் அந்த கடவுள் பக்தியை உள்ளே ஊட்டும் பொழுது அதனால் நாம் கடவுளிடம் நம்முடைய குறைகளெல்லாம், மனக்குறைகளெல்லாம், மன அழுத்தங்களையெல்லாம் அந்த கடவுளிடம் சொல்லி அழுவதை நாம் பார்த்திருக்கோம். எல்லா கோயில்களையும் அதுதான், எல்லா பக்தி முயற்சிகளையும் அதான். ஆழ்மனதில் உள்ள கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் அத்தனையில் இருந்தும் நாம் விடுபட்டு விட்டோமானால், அந்த குப்பைகளை வெளியே அகற்றி விட்டோமேயானால், இந்த பூமியில் உள்ள பிராணசக்தி உள்ளே போகுது. அங்கே உள்ள இடம்லாம் தான் இது இருக்குது. அந்த இடம் வெற்றிடம் ஆனவுடனே நம்முடைய பிராணசக்தி, உயிர்ப்பு சக்தி உடலுக்குள்ளே போகிறது. அதனால்தான் கடவுள் பக்தி, கடவுளை கும்பிட்டு வந்தவுடன் நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும், அந்த பிராணசக்தி உள்ளே போனவண்ணம். ஆக அதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த போதிக்கின்ற அந்த துறவிகளோ அல்லது வேறு சாதுக்களோ யாரும் சொல்லுவது நம்ம மூலியமாக தான் அதை வெளியேற்ற முடியும். அவர்கள் சொல்லி வெளியேறுவதில்லை, அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் இப்படி இப்படி இருங்கள், கடவுளை இப்படி இப்படி வணங்குங்கள் சொல்லும்போது நாம் ஆழ்மனதுக்கு போகிறோம். ஆழ்மனதிலிருந்து நம்ம கவலைகளெல்லாம், பிரச்சனைகளெல்லாம் கடவுளிடம் சொல்லுகிறோம். சொல்லும் பொழுது நாம் ஆழ்மனது வெற்றிடமாகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பூமியில் உள்ள பிராணசக்தி உள்ள போகுது. அப்போ பிராணசக்தி உள்ள போகும்போது நமக்கு தெம்பும் தைரியமும் வந்துடுது. ஆழ்மனதின் செயல்களினால் நமக்கு பல பல நல்ல காரியங்கள் நடக்கின்றன. இதுதான் இந்த கடவுளுடைய பக்தி. அதை விடுத்து நம்மை திசை மாற்றுவதற்கும் வழி இருக்கிறது. ஆழ்மனதை நம் வழி கொண்டு வரும்போது அதற்கு உதவியாக இருப்பவர்கள் தங்களுடைய கருத்தையும் உள்ளே புகுத்தி விடுவார்கள். அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய கருத்தோடு தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவருடைய கருத்தை உள்வாங்கி அதன்படி நாம் செயல்படுவோம். ஆழ்மனத்தை உள்ளே போட்டாங்கன்னா அவங்க சொன்னபடி தான் நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம். இது ஒரு நாட்டில் நடந்த விஷயம். கடவுள் பக்தியை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆழ்மனசில் மக்களுக்கு ஒரு 100-150 பேருக்கு நாம் சாப்பிடாமே கிடந்ததாக தான் கடவுள் நம்மகிட்ட வருவார்னு சொல்லி ஒரு 150 பேர் அப்படியே பட்டினியில் செத்தார்கள் என்ற வரலாறுகள்லாம் உண்டு. ஆகவே இந்த ஆழ்மனத விஷயத்தில், கடவுள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கடவுள் நமக்கு வந்து உதவி செய்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினா போதும். வேறு பணம் பொருள் எதுவும் செலுத்துவதெல்லாம் நாம் பெருமைக்காக, அது ஒரு வியாபார ரீதியில் ஆகும். அதை விடுத்து நாம் அன்பை காட்டுவோம். கடவுளிடம் அன்பை காட்டுவோம், மக்களிடம் அன்பை காட்டுவோம், மற்ற எல்லா உயிர்களிடம் அன்பை காட்டும் பொழுது உனக்கு அந்த கடவுள் சக்தி உள்ளே நிலைத்து கொண்டிருக்கும். அதனால் வெளியில் உள்ள பிராண சக்தி உனக்கு உள்ளே வரும். நீ உன்னுடைய வாழ்க்கை திறமையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.